தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பதிவுத்துறை, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பதிவுத்துறை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு நிலம் புதுசாக நிலம் வாங்குவோம். அதுக்கு நம்ம எப்படி வில்லங்கம் போட்டு நம்ம எப்படி அந்த சர்டிஃபிகேட் எப்படி பெற முடியும், அதை வந்து நம்ம மொபைலில் மூலமாக நம்ம ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் ஒரு சில பதிவுத்துறை, அதாவது திருமண ரிஜிஸ்ட்ரேஷன், சங்கத்து ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டெத் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எல்லாமே இந்த பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்மளுடைய ஒரு சில பத்திரங்கள் மிஸ் ஆனாவோட இதில் நம்ம கரெக்டான அது ஆவண நம்பர், ஆண்டு எல்லாம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம தொலைஞ்சு போன பத்திரத்தை இது மூலமாக அவங்கள்ட்ட பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட் மூலம் வாங்கிக்கலாம். என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. அது எப்படின்னா, இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் போய்ட்டு பாஸ்வேர்டு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. அது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே. யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக அந்த பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடும். இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கொடுத்த அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். அதனால் டாப்பில் பார்த்தீங்களா, நல்வரவுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய நேம் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் ஆகிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா, டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்றிதழ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி கொடுத்துருக்கோம். அப்புறம் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பதிவு செய்தல், அதாவது என்னென்ன ஆவணம் பதிவு பண்ணலாம், திருமண பதிவு பண்ணலாம், சங்க பதிவு பண்ணலாம், அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மின்னணு சேவை, அதாவது வில்லங்க சான்றிதழ் அது சம்மந்தப்பட்டது. அதாவது கோரிக்கைனா நம்ம அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம பத்திரம் தொலைஞ்சு போன பத்திரத்தை பற்றி கேட்டிருப்போம். அப்புறம் வில்லங்க சான்று எப்படி பதிவு பண்ணுறது கேட்போம். அதெல்லாம் அது பண்ணுறது. அப்புறம் தேடல், அதாவது வில்லங்க சான்றிதழ் ஒரு இடத்துக்குள்ள வில்லங்கம் வேணும்னா கேட்டோம்னா அது எப்படி தேடுறது, அதை பற்றியானது. எப்படி புதுசாக வில்லங்க சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. இந்த பதிவுத்துறையில் பார்த்தீங்கன்னா ஆவணப்பதிவு, அதாவது எப்படி ஒரு ஆவணத்தை உருவாக்குறது, அப்புறம் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருமணப்பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நம்ம ஆன்லைனில் நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே 150 டேஸ்க்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் அது எல்லாத்தையும் தளர்த்திட்டாங்க. இப்போ ஆன்லைனில் மூலம் நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி வேணால் வில்லங்க சான்றிதழ் எப்படி நம்ம தேடலாங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் ஆன்லைனில். அதை நான் போயிட்டு மின்னணு சேவையில் போயிட்டு வில்லங்க சான்று தேடலுக்கு கிளிக் கொடுத்துட்டேன். கிளிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 2 இது கேட்டிருக்கோம். வில்லங்க சான்று ஒன்று வரும், அப்புறம் ஆவண வாரியாக 2 கொடுத்துருக்கோம். இதில் நான் வில்லங்க சான்றிதழ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சார் பதிவாளர் அலுவலகம், ஆவண எண், ஆண்டு எல்லாம் கேட்கும். அது எதுனா ஆவண வாரியாக தேடுறதுன்னா அந்த இது கேட்கும். நம்ம வில்லங்க சான்றிதழ் மட்டும் வேணும் கேட்டோம்னா நமக்கு மண்டலம் என்ன, நம்ம என்ன மண்டலத்தை சேர்ந்தவங்க. இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை மண்டலத்தில் வரேன். அதனால் என்னுடைய டிஸ்ட்ரிக் ராமநாதபுரம். அதை நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். மதுரை மண்டலத்தை கிளிக் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக் ராமநாதபுரத்தை கிளிக் கொடுத்துட்டேன். அடுத்து சர்பதிவாளர் அலுவலகம் எனக்கு 2 வரும். ராமநாதபுரம் 2 வரும். என்னுடைய ஊர் அத்தியூத்துங்கிறதுனால சர்பதிவாளர் 2ல் பார்த்தோம்னா என்னுடைய ஊர் கிராமம் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு வில்லங்க சான்றிதழ் வேணும்னா 1975 அதாவது இன்றைக்கி பதிகிறோம்னா இன்றைக்கி முதல் நாள் டேட் வரைக்கும் யார் நம்ம அந்த ஒரு நிலத்துடைய ஓனர் யார் மாறியிருக்காங்க, எந்த டேட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, யார் பேரில் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் வரும். எவ்வளோ அமௌண்ட்டு பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் வரும் வில்லங்க சான்றிதழில். இப்போ நான் என்ன 1975 கொடுக்காம 85 சம்திங் கொடுக்குறேன். நீங்கள் 75 கொடுக்குறாலும் கொடுக்கலாம். அது ஒரு சில கீழே நீங்கள் புலம் எண், அதாவது சர்வே நம்பர் கொடுத்து சப்டிவிஷன் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே அந்த ஒரு சப்டிவிஷன் எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதாவது எந்த வருஷத்துலேருந்து அந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க, அந்த டீட்டெயிலும் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு குறிப்பாக ஒரு 85 கொடுத்தாவே போதும். 85, 75 டு நேற்று டேட்டு, இல்லைன்னா 85 கொடுத்தாவே போதும். அந்த டேட்டுக்குள்ளே யார் உங்களுடைய நிலத்தை அதாவது நீங்கள் தேடுற, அதாவது சர்வே நம்பர், எந்த சர்வே நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நிலத்துடைய ஓனர் யார், அந்த நிலம் யார் வச்சுருந்துருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு கிராமம் கொடுக்குறேன். அதாவது ஆரம்ப நாள் கொடுத்துட்டேன், முடிவு நாள் கொடுத்துட்டேன். கிராமனோட ஊர் அத்தியூத்துங்கிறத கொடுத்துட்டேன். அதுக்கு சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணுறேன்.
சர்வே நம்பர் வந்து சர்வே நம்பருக்கு அடுத்து சப்டிவிஷன் தெரிஞ்சுன்னா சப்டிவிஷன் கொடுங்க, இல்லைன்னா சர்வே நம்பர் கொடுத்தா மட்டும் போதும். சர்வே நம்பர் அந்த ஒரு சர்வே நம்பர் சப்டிவிஷன் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த இது மட்டும் கரெக்டாக வரும். இல்லைன்னா அந்த உள்ள சர்வே நம்பரில் உள்ள எல்லாமே வரும். அது கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிறங்க. அதுக்கடுத்து கேப்சர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிறங்க. அதாவது சேர்க்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேப்சர் என்ட்ரி பண்ணுங்கள். அதை சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பேஜ் மாரி வரும், சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கேப்சர் கொடுங்க. கேப்சர் கொடுத்துட்டு தேடுங்கிற கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெட் கலரில் ஒரு லிங்க் வரும். அது எப்படி வரும்னா, திருத்த இயலாத நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கே கிளிக் பண்ணவும். அதாவது அந்த ரெட் கலரில் உள்ளதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய விலங்கு சான்றிதழ் எந்த சர்வே நம்பருக்கு விலங்கு சான்றிதழ் கேட்டிங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. பிடிஎஃப் ஃபைல் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பாருங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கு தேவைப்பட்ட எந்தெந்த சர்வே நம்பருக்கு விலங்கு சான்றிதழ் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகி வந்துருச்சு. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அதாவது வரிசை எண் கொடுத்துருக்கோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆவண எண், அதாவது டாக்குமெண்ட் நம்பர் இயர். ஆவண எண் வந்து ஒவ்வொரு சர்வே நம்பருக்கு வந்து முக்கியம். அதாவது உங்களுடைய ஒரு பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா ஆவண நம்பர், அதாவது டாக்குமெண்ட் நம்பரும் வருஷம் தெரிஞ்சால் அந்த பத்திரத்தை வந்து நம்ம தொலைஞ்சு போன பத்திரத்தை வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக புது பத்திரம் வாங்கிக்கலாம். அது ஆவண நம்பர் வந்து இது சர்வே நம்பர் மிஸ் ஆனோட பரவாயில்ல, ஆவண நம்பர் வந்து கரெக்டாக வச்சுக்கிறோங்க. அப்புறம் வந்து எந்த டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆணுச்சு, யார் பேருக்கு யார்லேருந்து மாறுச்சு, யார் வச்சுருந்தாங்க, அந்த 1991 யார் வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் யார் பேருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் வந்துடும். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க டீட்டெயிலோட கொண்டு வந்துடும். விலங்கு சான்றிதழ் போடுறாங்கன்னா, ஒரு நிலம் வாங்க போகிறீங்கன்னா அந்த நிலத்தோடைய சர்வே நம்பர் கேளுங்க. அது சர்வே நம்பர் அவங்க பேரில் இருக்கான்னு கேளுங்க. அதாவது பத்திரத்தில் அவங்களுடைய ஓல்டு பத்திரம் பார்த்தீங்களா, தாய் பத்திரம் சொல்லுவாங்க, அந்த பத்திரத்தில் அவங்க பேர் இருக்கான்னு பாருங்கள். அந்த சர்வே நம்பருக்கு விலங்கு போட்டு பாருங்கள். விலங்கு போட்டு பார்த்து அவங்க பேர் இது 2 மேட்சாக தான் பாருங்கள். மேட்ச் ஆனால் மட்டும்தான் நிலம் வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. ஏன்னா வந்து ஃபோர்ஜரி பண்ணுவாங்க. அதாவது ஒரே நிலத்தை வந்து, அதாவது சப்போஸ் வந்து ஒரு ஆள்கிட்ட விற்றுட்டு மறுபடியும் நம்மகிட்ட வந்து விற்க வருவாங்க. விற்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக உண்டு. இதே மாதிரி தான் விலங்கு சான்றிதழ் வந்து டவுன்லோட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா விலங்கு சான்றிதழில் அதாவது கோரிக்கை பட்டியல் இருக்குது. கோரிக்கை பட்டினா நீங்கள் வந்து எதுவும் கேட்டிருக்கீங்க, அதாவது புதுசாக பத்திரம் கேட்டிங்கன்னா அது சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சான்றிதழ் நகல், அதாவது கோரிக்கை பட்டியல், பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்டு அது எல்லாம் எடுக்கலாம். அதில் வந்து இப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் தெரியணும். ப்ளஸ் பாப்பாவுடைய பிறந்த டேட்டு தெரியணும், அவங்க அம்மா அப்பா பேர் தெரியணும், டேட்டு ஓகே. அடுத்து வந்து எந்த பிளேஸில் பிறந்தாங்க இது தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். இதை விட இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் வந்து ஈஸியாக பாப்பாவோட பர்த் டேட்டும் ஹாஸ்பிட்டலும் தெரிஞ்சால் ஈஸியாக எடுத்துடலாம். இதுலேயும் டவுன்லோட் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சான்றிதழ் எண்ணுக்கு வேணும், பதிவு செஞ்ச எண்ணு வேணும், அதாவது விண்ணப்பதாரர் எண் வேணும். இந்த ரெட் கலரில் உள்ளது வந்து கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக என்ட்ரி கொடுத்து ஓகே பண்ணிட்டோம்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு, அதாவது தனிப்பட்ட விவரத்துக்கு போவோம். தனிப்பட்ட விவரம் நம்மளுடைய மொபைல் நம்பர் இருந்தால் தான் ஒன் டைம் பாஸ்வேர்டு, ஒன் டைம் ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வந்து கட்டண விவரங்கள். கட்டணம் வந்து ஒன்றும் அதிகமாக கேட்க மாட்டாங்க, 15 ரூபா சம்திங் கேட்பாங்க. அது எவ்வளோ வேணும் அது சம்மந்தமாக கரெக்டாக கொடுத்துக்கிறோங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு டாக்குமெண்ட், அதாவது பத்திரம் தொலைஞ்சு போது அந்த பத்திரத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கலாம்ங்கிறத பற்றி பார்ப்போம். அது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆவண எண் வந்து அந்த டாக்குமெண்ட் நம்பர், அந்த டாக்குமெண்ட் நம்பரும் அந்த டேட்டு, அதாவது ஆண்டு தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து வாங்கிடலாம். அதாவது ஃபஸ்ட் இடத்துல ஆவண நம்பரில் என்ட்ரு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து சர்பதிவாளர் அலுவலகம், அந்த வந்து உங்களுக்கு வந்து எந்த ஏரியா கரெக்டாக சூஸ் ஆகுதோ, உங்கள் கிராமம் எந்த இதுக்கு சூஸ் ஆகுதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறங்க. அதுக்கடுத்து ஆண்டு என்ட்ரி பண்ணிக்கிறங்க. அப்புறம் கேப்சர் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிறங்க. இது கொடுத்துட்டு தேடுங்கிறத கொடுங்க. தேடு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த பேஜுக்கு வந்துடும்.
ஃபஸ்ட்டு பேஜுக்கு கிளிக் ஆகிடுச்சா அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து தனிப்பட்ட விவரங்கள், அதோட உங்கள் மொபைல் நம்பர் சம்திங் கேட்கும். அந்த தனிப்பட்ட விவரங்களுக்கு கேட்குறதுக்கு முன்னாடி கீழே வந்தீங்கன்னா தேடுங்கிறத கிளிக் கொடுத்து நம்ம வந்து தேடுங்கிறத கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் ஆகும். அதாவது ஆவண நம்பரும் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அது அலுவலகமும் அப்புறம் வந்து பதிவு செஞ்ச நாள் ரெண்டுமே வந்து உங்களுடைய ஆவண விவரத்தில் வந்து சேர்க்கப்படும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இணைய வழி விண்ணப்பம் செய்யுங்கிறது இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே அதுக்கடுத்து தனிப்பட்ட விவரங்கள் வரும். அதில் வந்து உங்கள் நேமும், அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு, அப்புறம் உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வரும். அதுக்காக வேண்டி உங்கள் மொபைல் நம்பரும் கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கட்டண விவரங்கள் கேட்கும். கட்டண விவரங்கள் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவை பொறுத்து, அதாவது அந்த சர்வே நம்பர் ஏதாவது டவுனாக இருந்தால் ஒரு சில காசு, கிராமமாக இருந்தால் ஒரு சில அமௌண்ட்டு கம்மியாக வரும். இப்போ நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து கொடுத்துருக்கேன். அதனால் வந்து 310 ரூபா கேட்டிருக்காங்க. இப்போ என்னோடய மொபைல் நம்பர் பேர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வரும். அது வந்து ஓகே கொடுத்துட்டு கட்டண விவரம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வரும். மனு கட்டணம் எவ்வளவுனா, மனு கட்டணம் வந்து ₹1, தேடல் கட்டணம் ₹10, அப்புறம் வந்து அதோடைய நகல் கட்டணம் வந்து 180, கணினி கட்டணம் 100, அப்புறம் வந்து முத்திரை தீர்வை அது 20, மொத்தம் வந்து ₹310 நினைக்கிறேன். அதுக்கடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இங்கே வந்து ஆன்லைன்லேயே எப்படி அமௌண்ட்டு பே பண்ணுறது அதை பற்றி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் வந்து இது வரைக்கும் நான் ஒரு 8 தடவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். 8 தடவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பத்திரம் வாங்கலாம். நான் வந்து இங்கே வந்து ஆன்லைனில் வந்து ஒரு தடவை சப்மிட் பண்ணேன். அது பிடிஎஃப் ஃபைல் வந்து அதுக்கு வந்திருக்கு. 1 டைம் வந்திருக்கு, 7 டைம் வந்து நான் வந்து நிலுவையில் தான் இருக்குது. இதேமாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுடைய தொலைஞ்சு போன பத்திரத்தை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதே போல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது கோரிக்கை பட்டியல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பரிவர்த்தனை எண்கள் எத்தனை தடவை நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கோங்கிறது எல்லா டீட்டெயிலும் வரும். நான் இது வரைக்கும் 10 தடவை பண்ணியிருக்கேன். அதில் வந்து 9 வந்து நிலுவையில் இருக்குது. 1 மட்டும் அங்கீகரிக்கப்பட்டு பிடிஎஃப் ஃபைல் வந்து எனக்கு பத்திரம் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து வில்லங்க சான்றிதழ் எல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் பதிவுத்துறை வந்து எப்படி வந்து நம்ம சங்கத்தை, அதாவது ஒரு சில இளைஞர் மன்றம் இருப்பீங்க, அது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது ஆன்லைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஈஸியாக பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் யாராவது வரைக்கும் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். வந்து கவர்மெண்ட் இருந்து என்ன சொன்னாங்கன்னா 150 நாளுக்குள்ள இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படின்னா இல்லை, 150 நாள் ஆனாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதே மாதிரி தான் எத்தனை தடவை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அதுக்குள்ளே விண்ணப்ப எண் வந்துடும். அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிறோங்க. அது மூலமாக நம்ம வந்து அதோடைய அந்த நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, ஆவணம் கேட்குறீங்களோ அதுக்குள்ளே ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம், யார்கிட்ட இருக்குது, எங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதே போல் கார்னரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப், அதாவது உதவிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பயனர் கையேடு, நம்ம எப்படி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், அதாவது எப்படி பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம், டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, பதிவிறக்கம் செய்கிறது, விலங்கு சான்றிதழ் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, எப்படி பதிவிறக்கம் செய்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே போல் இந்த வீடியோ இதே போல் நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக பதிவிறக்கம் செய்கிறது எல்லா டீட்டெயிலும் வந்து பிடிஎஃப் ஃபைல் மூலமாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலை வாட்ச் பார்த்தாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். மேலும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்ல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறங்க எல்லாருக்கிட்டையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங் மை சேனல்.